இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 337. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவ கோடியும் அல்ல பல. பாருங்க, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு பொழுதளவும் தம் உடம்பும் உயிரும் இயந்திருத்தலை தெளிய மாட்டார். மாட்டாது வைத்தும் கோடியளவும் அன்றி அதனினும் பலவாய நினைவுகளை நினையா நிற்பர் அறிவிலாதவர் என்கிறார். அதாவது, ஒரு பொழுதும் தமது உயிரும் உடம்பும் இயந்திருப்பதை சேர்ந்து வாழ்வதனை, இயந்திருப்பது என்றால் சேர்ந்து வாழ்வதனை அறிய மாட்டாதவர்கள் கோடியளவும் அல்லாமல் அதனினும் பலவாய நினைவுகளை நினைக்கின்றனர். அதாவது என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பொழுது கூட தன்னுடைய உடம்பும் உயிரும் இணைந்திருக்காது, எந்த நேரத்திலும் வாழ்ந்து இருக்காது, சேர்ந்து இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயுமே இவங்க மனிதர்கள் சிலர், அறிவில்லாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய அரண்மனை கட்ட வேண்டும், அப்படி கட்டினால் நம்முடைய சம்பளத்தில் முடியாது, அப்போ என்ன செய்ய வேண்டும், திருட வேண்டும் அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டும், இப்படி எண்ணி மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும் என்று கனவு காண்கின்றனர். 1 கோடி மட்டுமில்லாமல் பல எண்ணங்களை கனவு காண்கின்றனர் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதுதான் அவருடைய தனித்திறமை. இல்லைன்னா 117 மொழிகளில் மொழிபெயர்க்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அதாவது இதெல்லாம் பார்த்து தான் கவிஞர் கண்ணதாசன் சும்மா இங்கே இருந்து திருட்டு ரயில் ஏறி போனவர் தான் சென்னைக்கு. ஆனால் அவர் மிகப்பெரிய இதாகிட்டார், மிகப்பெரிய கவிஞர் ஆகிட்டார். அவர் பாடல்கள் தான் இன்னைக்கு நான் கூட தினந்தோறும் அவருடைய பாடலை கேட்காமல் தூங்க மாட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கூட என்ன சொல்கிறாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன அற்புதமாக கவிஞர் கண்ணதாசன் காமத்துப்பாலுக்கு பொழிப்புரை எழுதியிருக்கிறார். அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் எழுதுவோம் என்று நினைத்து, ஏன்னா அவருடைய வருமானம் போயிரும்ல பாட்டு எழுதி, அந்த மாதிரி அவர் அதை விட்டு விட்டார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னது உண்மை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இவர் என்ன சொல்றார் தெய்வப்புலவர், கோடியும் அதற்கு மேலும் பல எண்ணங்களும் நினைக்கின்றனர் மக்கள். ஒரு அறியாதவர்கள் அப்படி நினைக்கின்றனர் சொல்றாரு. அதைத்தான் அந்த கவிஞர் கண்ணதாசன், நீ அப்படிலாம் நினைக்காதப்பா, நீ உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது இருந்தால் போதும் என்று நினை. ஏனென்றால் உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அது மட்டுமல்ல, வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போய் ஏன் இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. கவிஞர் கண்ணதாசனுமே அதுக்கு அப்படியே சொல்லியிருக்காரு பாருங்க. அதான் அவருடைய கண்ணதாசனுக்கும் மிகப்பெரிய உற்சாகம் உண்டு, மிகப்பெரிய கருத்துக்கள் உண்டு. அவர் திருக்குறளை ஃபுல்லாக படிச்சிருக்காருங்க. திருக்குறளை படிக்காமல் அவர் காமத்துப்பாலில் வர்ற காமத்துப்பாலில் வரக்கூடிய கருத்துக்கள் தான் அவருடைய திரைப்பட பாடலிலும் வருகிறது. நன்றி, வணக்கம் மாணவ செல்வங்களே. தொடர்ந்து திருக்குறளை படியுங்கள். உங்களுக்காகத்தான் நான் திருக்குறளை பரப்புரை செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.